Hi friends, நான் உங்கள் ஜுபைதா zacs kitchen இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான். இது அப்படியே வாயில் போட்டதும் கரைஞ்சி காணாமல் போயிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் 2 பொருளை வச்சு இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள் அண்ட் அதுக்கப்புறம் செம்ம டேஸ்டியான ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் உடச்சி எடுத்துக்கிறணும். மஞ்சக்கரு நம்மளுக்கு தேவையில்லை. வெறும் முட்டையோட அந்த வெள்ளை பாகத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அடுத்த இதில் நான் பீட்டரை வச்சு நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மேலே நல்லா நுர வரணும். அந்த மாதிரி நம்ம பீட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பீட்டர் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாதவங்க ஹேண்ட் பீட்டர்லேயும் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போது நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டரில் பண்ணும்போது 5 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த பீட் ஆகுது அப்படின்னா, ஹேண்ட் பீட்டரில் பண்ணும்போது 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அடுத்து இதில் நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சுகருடைய அளவு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்லா பீட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா இப்போ நுர அப்படியே மேலே பொங்கி வர அளவுக்கு வந்துருச்சு. அடுத்து இதில் நம்ம கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த முட்டையோட கவல் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதுக்காக உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்க்க வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம், வெனிலா எசன்ஸ் இல்லைனா. இப்போ அடுத்து திரும்ப நல்லா அதை நம்ம பீட் பண்ண போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே பீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா மேலே அப்படியே ஒரு க்ரீம் மாதிரி ஸ்னோ மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா அது அப்படியே செம்மையாக பீட் ஆகி அப்படி ஒரு பார்க்குறதுக்கு நம்ம கேக்குக்கு மேலெல்லாம் க்ரீம்ஸ் போட்டு ஃப்ராய் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம இதை வெளியில் எடுக்கும்போது இப்படி விழுகக்கூடாது. இப்படி லைட்டாக மடிஞ்சு விழுகுது பாருங்கள். இது ராங் கன்சிஸ்டன்சி. ஸோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீட் பண்ணிட்டோன்னா இப்போது திரும்பவும் இந்த கன்சிஸ்டன்சி செக் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்டிஃபாக நிற்கிது. ஸோ இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக பீட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம். இப்போது ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு இதை நம்ம கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் இதை நம்ம கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு. கலர் பாருங்கள், நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்துருச்சு. எப்போயுமே கேரமலைசேஷன் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஃபுல்லில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு கரிஞ்சு போயிடும். அப்போ நம்ம சாப்பிடும்போது அந்த கரிஞ்ச வாடை அடிக்கும், அது நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் கலரில் இதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இதை நம்ம எந்த பவுலில் நம்ம இதை ஸ்டீம் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் அதை அப்படி சுற்றி இப்படி ஊற்றி விட்டுடலாம். நான் இன்றைக்கி 2 பவுலில் பண்ண போகிறேன். ஸோ இதில் கொஞ்சமாக ஊற்றி உள்ளுக்குள்ள இப்படி ஃபுல்லாக எல்லா பக்கமும் போகிற மாதிரி நம்ம சுற்றி விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேரமல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கப்பில் நம்ம ஏற்கனவே முட்டையும் சீனியும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த நம்மளுடைய ஸ்னோ புட்டிங்கை இதில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம கிண்ணத்தில் போட்டு அதில் நம்மளுடைய ஸ்னோ புட்டிங்கை போட்டு நல்லா இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே இந்த கேப் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இப்போது இதை நம்ம ஃபாயிலை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்டீம் தண்ணி உள்ளுக்குள்ளே போகாமல் இருக்கும். அப்போ தான், இல்லைன்னா ஸ்டீம் தண்ணி உள்ளுக்குள்ளே போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் நல்லா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு, உங்ககிட்ட இட்லி சட்டி இருந்தது அப்படின்னா நம்ம இட்லி சட்டியில் வச்சு கூட அதை நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். என்கிட்ட டப்பர் வேரில் ஸ்டீமர் இருக்குது, அதுக்குள்ளே வச்சு நான் அதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு 5 to 7 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஸ்டீம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். இதை செக் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே லைட்டாக ஒரு டூத்பிக் விட்டு செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது க்ளீனாக வரணும். டூத்பிக்கோ இல்லை ஒரு கத்தியோ விட்டு செக் பண்ணும்போது க்ளீனாக வருது அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம்.
இப்போ நம்ம அதை வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதை நான் வந்து டீமோல்ட் பண்ணி காட்டுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். 5 to 10 மினிட்ஸே மேக்ஸிமம் இதை செய்கிறதுக்கு. இப்போ இது பவுலில் போட்டு அப்படியே வந்து லைட்டாக டேப் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான ஸ்னோ புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் அப்படியே செம்மையாக இருக்குல்ல பார்க்கும்போதே. இதுக்கு மேலே அழகாக இருக்கிறதுக்கு ஒரு சின்னதாக வந்து நான் வந்து ப்ரெசன்டேஷனுக்காக ஒரு புதினா இலையை மேலே வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் குழந்தைங்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் கொடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சார் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம சேனல்ல பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா மறக்காம இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்களை வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன்.